ஹை கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கத்திரிக்காய் கடையில் தான் பார்க்க போகிறோம். தேவையான பொருள் கத்திரிக்காய், தக்காளி, வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா. அதுக்கு முன்னாடி ஒரு ஆன்லைன் ஆப் பற்றி பார்த்துக்கலாம். அதோட நேம் வந்து பார்த்திங்கன்னா பைமோட். இதில் நம்ம வீட்டுக்கு தேவையான க்ராசரிஸ் அத்தனையுமே வாங்கிக்கலாம். நான் இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். பெஸ்ட் ஆன்லைன் ஒரு க்ராசரி ஷாப்பு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு வாண்டல் எடுத்துக்கிட்டு அந்த வாண்டலில் வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து ஆயில் இதெல்லாம் போட்டுக்கலாம். வாண்டல் கொஞ்சம் சூடானோடனே ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டுட்டு ஆயில் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா நாம் இதில் வந்துட்டு கடுகு, நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம் இதெல்லாம் போட்டுட்டு அது நல்லா பொரிஞ்சு வர டைமில் ஒரு வதக்கிக்கலாம். இது வதக்கின உடனே பாருங்கள், நல்லா நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம வந்து பச்சை மிளகா நான் கீறி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ண உடனே அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா அது பொரிஞ்சு வர டைமில் அந்த பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அது நல்லா மிக்ஸ் பண்ணோடனே இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற சின்ன வெங்காயம் நான் ஒரு 20 தொளிச்சு வச்சுருக்கேன். அது நல்லா உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா சின்ன வெங்காயம் அப்படியே நீல வாக்கிலே போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம இது கடைய தான் போகிறோம், அதனால் அப்படியே முழுசாக கூட போட்டுக்கோங்க. இல்லை இதை வேணான்னா சின்னதாக நீங்கள் கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். பட் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டு தரும், அது போட்டுக்கோங்க. இப்போ நான் ஒரு தக்காளியை வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அதுவும் நல்லா நீங்கள் வந்து வதக்குங்க. நல்லா அந்த வதங்கி வர்றப்போ மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டு நல்லா எப்பயுமே வெங்காயம் தக்காளியெலாம் வணங்கணுன்னா உப்பு மஞ்சத்தூள் போட்டிங்கன்னா நல்லா வணங்கும். அது நல்லா போட்டு வதக்கி விடுங்க. அது வதங்கி வர ஸ்டேஜில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நல்லா வதக்குங்க. அது வதங்கி வர டைமில் நம்மளுக்கு வந்து நல்லா வதங்கினா தான் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லா கொடுக்கும். ஸோ அதை நல்லா வதக்குங்க, வதக்கிட்டே இருங்க. நல்லா வதக்கிட்டே இருந்திங்கன்னா அது ஒரு மாதிரியான ஸ்டேஜுக்கு வந்துடும். அந்த தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சு வர டைமில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கத்திரிக்காய் எடுத்து குட்டியாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருந்துருப்போம், அதை எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காய்னா வந்து கருப்பாயிரும், அதனால தான் தண்ணியில் போட்டு வைக்கிறோம். கத்திரிக்காய் இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணிங்கன்னா டக்குன்னு வெந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிட்டே இருங்க. அது வதக்கினீங்கன்னா ஒரு கொஞ்ச நேரம் ஆயிலே அதுவும் ஃப்ரை ஆனால் தான் நல்லா இருக்கும். அதனால் அதுவும் ஆயிலில் அப்படியே ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு 5 to 10 minutes நல்லா வதக்கிட்டே இருங்க. வதக்குனிங்கன்னா அப்படியே ஒரு மாதிரியான வதங்கி அது நல்லாயிருக்கும். ஆயிலே வதங்கி நல்லாயிருக்கும். இந்த கத்திரிக்காய் கடையில் சாதத்தோடு வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும், தோசையோடு வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா காய் வேகணும் இல்லைங்களா, அதனால் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிட்டு அதிலே புளி போட்டுக்கோங்க. இதில் நம்ம பச்சை மிளகாய் எல்லாம் போட்டோம்னா எந்த ஒரு டேஸ்டியான எசன்ஸும் தேவையில்லை. நல்லா வெந்து வர டைமில் இந்த மாதிரி மேஷர் ஒன்று எடுத்து அதை அப்படியே இது பண்ணலாம். இது வந்து அடுப்புலேருந்து கீழே எடுத்து வச்சு பண்ணுங்கள். இது மசிச்சு வச்சிங்கன்னா இந்த மாதிரி தான் கத்திரிக்காய் கடையில் வரும். இந்த மாதிரி டேஸ்டியான சமையலுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.